இல்ல மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ளீஸ். மாமா, ஆக்சுவலி உங்ககிட்டே சொல்லணும் தான் இருந்தேன். ஆனா வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காலையில சொல்லலாம் தான் இருந்தேன், ஆனா அதுக்குள்ள உங்களுக்கே நியூஸ் கிடைச்சிருச்சு. சரிம்மா, என்ன நடந்துச்சு அப்படி? ஏமா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எதையும் எங்க கிட்ட சொல்லாம உன் தங்கச்சி கூட சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிருக்க. ஏமா, இதான் உன் மாமனார் மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் வச்சிருக்கிற மரியாதை, அப்படித்தானே? இல்ல மாமா, நான் என்ன சொல்றேன்னா, தப்புமா. இப்போ நீ ஒரு எம்எல்ஏவோட மருமக. இதுல உனக்கு ஏதாவது ஆயிருந்தாலோ, இல்ல இந்த பிரச்சனை அந்த மகேஷுக்கு சாதகமா முடிஞ்சிருந்தாலோ, என் பேரையும் சேர்த்துல நியூஸ் பேப்பர்ல போட்டு கிழிச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் யாருமா பதில் சொல்றது? அப்படிலாம் நடக்காது மாமா. நடக்காதுன்னு நீ எப்படிமா சொல்லுவ? இந்த பாரு, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமேலாவது பார்த்து நடந்துக்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. இவளுக்கு எப்பவுமே இதே வேலைதான் மாமா. நீங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அத்தையும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவ இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிறா. எதையும் காதலே வாங்க மாட்டேங்கிறா. இவளுக்கு தான் பெரிய ஆளுங்கிற நினைப்பு. மீனா, அதான் அப்பா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்கு சும்மா ஏத்தி விட்டுட்டு இருக்க? என்ன நான் ஏத்தி விடுறேனா? ஏன் எனக்கு இந்த வீட்டுல பேசுறதுக்கு உரிமையே இல்லையா? உன் பிரச்சனையை நீ பேசு, அவங்களோட விஷயத்துல நீ தலையிடாத. இதுவே உனக்கு ஒரு பிரச்சனை வந்து அதுல துளசி மூக்க நுழைச்சா உனக்கு எப்படி இருக்கும்? டேய் மீனா, என்னடா இப்ப தப்பா சொல்லிட்டா? அம்மா, எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு துளசி நிலைமை உங்களுக்கும் வரும். டேய் ஏங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? ஊர்ல இருக்கிற எல்லாரும் உதவின்னு கேட்டு உன் வீட்டு வாசலுக்கு வராங்க. நீ என்னன்னா என்கிட்ட உதவி கேக்குறியம்மா? எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படி கேட்டா எப்படின்னு? நான் என்ன அந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேனா? நீ இன்னும் பழச மறக்கலையா? மறக்கிறதா? ஈஸ்வரமூர்த்தி குடும்பம் மொத்தமும் மண்ணுக்குள்ள அழிஞ்சு போற வரைக்கும் என்னால எதையும் மறக்க முடியாது. தினம் தினம் என் மனசுல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னு. நீதான் நிறைய பிளான் பண்ணுவியம்மா. அதையும் மீறி எப்படி அந்த குடும்பம் நல்லா இருக்கு? இப்ப அந்த ஆளு எம்எல்ஏ வேற ஆயிட்டாரு. ஆமாண்ணே, அதுக்குதான் புதுசா இன்னொரு மருமக வந்திருக்காளே, அந்த துளசி. அவ அந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்காளோ? சேச்சே, அத்தைக்கு அவளை கண்டாலே பிடிக்காது. ஆனா என் மாமனாரு அவளோட ராசியாலதான் எலெக்ஷன்ல ஜெயிச்சதா நம்பிட்டு இருக்காரு. அந்த வெற்றி தான் பொண்டாட்டிய கடவுள்னு நம்பிட்டு இருக்கான். இத்தனை நாள் நான் சொல்ற எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இருந்த என் புருஷன் இன்னைக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காருனே. என்னம்மா சொல்ற? அந்த அளவுக்கு அவ அதிகாரம் பண்றாளா? ஆமாண்ணே, அவ ஆட்டத்தை மொத்தமா அடக்கிறதுக்கு தான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். நான் என்ன பண்ணணும் சொல்லுமா? இந்த குழந்தை வெற்றியோட குழந்தைதான். இப்ப சமீபத்துல தத்தெடுத்தேன்னு சொன்னாங்களே, அந்த குழந்தையா? அவளைதான். சரி, இந்த குழந்தைய இப்ப என்ன பண்ணணும்? இந்த குழந்தையில இருந்துதான் பிரச்சனைய ஆரம்பிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேனே. புரியுதா? பிசிறு தட்டக்கூடாதுன்னு.
மொத்த குடும்பமும். சச்சா, அந்த குழந்தைக்கு ஒண்ணுன்னா அந்த குடும்பம்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஆனா அந்த துளசியும் வெற்றியும் அப்படியே துடிச்சு போயிடுவாங்க. அதை என் கண்ணால நான் பார்த்து ரசிக்கணும். சரிம்மா, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன். மேடம் மேடம் சாரி மேடம், ஆட்டோ வர லேட் ஆயிடுச்சு, அதனால தான் நானும் லேட்டா வந்துட்டேன். தியா எங்க? இப்பதான் போனா மேடம் தியா. யார் கூட? வெற்றியப்பா கிட்ட வேலை செய்யறவருன்னு அவதான் சொல்லிட்டு போனா. என்ன மேடம் சொல்றீங்க? ரெகுலரா நான் தானே கூட்டிட்டு போவேன். யார்கிட்ட அனுப்புனீங்க? மேடம் ஒருத்தர் வந்தாரு மேடம். அவர்கிட்ட தியா நல்லா பேசிட்டு இருந்தா. வெற்றியப்பா தான் அவர்கிட்ட சொல்லி அவளை கூட்டு வர சொல்லிருக்காரு. அதான் மேடம் அனுப்பி வச்சேன்னா. யார் என்னன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா அவங்கள? தெரியாது மேடம். குழந்தையா கேட்டதால நான் அனுப்பி வச்சேன் மேடம். மேடம், குழந்தை பேச்ச கேட்டு எப்படி அனுப்புவீங்க? கிராஸ் செக் பண்ண மாட்டீங்களா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே. என்ன இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? வெற்றி வந்து கூப்பிட்டு இருந்தா தானே அனுப்பியிருக்கணும் நீங்க. சாரி மேடம். அவர் வந்து கூப்பிட்டதால தான் மேம் நான் அனுப்புனேன். சாரி மேடம். மேடம், தியாவோட பேரண்ட்ஸ் நானும் வெற்றியும் தான். நாங்க 2 பேருமே நேர்ல வராம நீங்க எப்படி அவளை அனுப்பலாம்? என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோங்க.